வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணாங்க. அந்த கைது எதற்கென்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் உண்மையை போட்டு உழைச்சிட்டாரு. இரண்டாவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தஞ்சைக்கு அழைத்து சென்றார்கள். காவல்துறையினர் செங்கப்பட்டி காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்தார்கள். அந்த விசாரணையில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிலளித்தார், என்ன கேள்வியை கேட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்பட்டதா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஏற்கனவே போடப்பட்ட வழக்கில் கைது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களை தவறாக பேசினாரா இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விசாரித்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில் பெண்களை பற்றி இழிவா பேசுவது தொடர்பாக என்ன சொன்னாரு என்ற முழு விவரத்தையும் விரிவா பார்க்க போறேங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வீட்டில் 10:15 மணிக்கு கைது பண்ணாங்க. 11 மணிக்கு வெளியே வந்தாரு. தஞ்சைக்கு தான் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு காவல்துறையினர் நினைச்சாங்க. ஆனா தஞ்சைக்கு போனா கூட்டம் அதிகரித்து விடும், அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் ஏற்படும் என்ற ஒரு எண்ணத்தினால தஞ்சைக்கு முன்னமே இருக்கக்கூடிய செங்கப்பட்டியில வச்சு நம்ம விசாரித்திடலாம். தஞ்சையில விசாரித்தா என்ன, செங்கப்பட்டியில விசாரித்தால் என்ன. அதனால காவல்துறையினர் அத்தனை பேரும், உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் செங்கப்பட்டி காவல் நிலையத்துக்கு வந்தாங்க. ஏற்கனவே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்துல என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று சொல்லிட்டு கேள்வியெல்லாம் தயாரித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லை, தஞ்சைக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, எதற்காக என்னை செங்கப்பட்டியில் இறக்குறீங்க, நான் எங்கே பேசுனதாக சொன்னீங்களோ, எங்கே என் மீது வழக்கு பதியப்பட்டிருக்குதோ அங்கேயே என்னை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடம்பிடிச்சாரு. அதற்கு பிறகு எங்கிருந்தோ ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் காலை பேசின பிறகு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் செங்கப்பட்டியிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குகின்றேன் அப்படின்னு சொன்னார். உடனடியாக செங்கப்பட்டியிலும் தொண்டர்கள் குவிந்து விட்டார்கள். ஸோ காவல் நிலையத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 காவல்துறையினர் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் தொண்டர்கள் ஆவேசமாக இருந்ததுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி அந்த தொண்டர்களை பார்த்து, நான் போய் ஆஜராகிட்டு வருகின்றேன், நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6:25க்கு உள்ளே போனார். 8:10க்கு வெளியே வந்தார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க என்ற விவரமானது நமக்கு தெரியல. குறிப்பாக என்ன கேட்டிருக்க போறாங்க, பெண்களை ஏன் நீங்க இழிவாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் எங்கே பெண்களை இழிவாக பேசினேன், வீடியோவை நீங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ வெட்டி ஒட்டப்பட்டது, தேசிய அளவில் பரப்பப்பட்டதனால ஏதோ நான் பெண்களை தப்பா பேசினேன் என்று நீங்க புரிந்து கொண்டீர்கள், நான் தவறா பேசல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்களை தவறா பேசல என்ற விஷயத்தை தான் ஆணித்தரமாக வழக்கறிஞர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்க போறாரு. பிறகு 8:10க்கு வெளியே வந்தார். ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்களை சொல்லணும். மழையானது ஏகப்பட்டவை கொட்டி தீர்த்தது செங்கப்பட்டியில். ஆனால் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா விலகி செல்லவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவி காரணங்க இருக்கானுங்களே திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்கு, அதனால செங்கப்பட்டியில் குவியும் தொண்டர்கள் என்று நேரலை போட்டு விட்டுட்டாங்க. அதனால டிவியில் ஒளிபரப்பு பண்றாங்கல்ல, நாமளும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுஜன மக்களும் இளைஞர்களும் அங்க சேர்ந்துட்டாங்க. பார்த்தாங்க ஜென்சி கிட்ஸ்களா இருந்ததுதான். அதனால திமுகவுடைய இளம் பட்டாளங்கள் குவிந்திருப்பதை பார்த்து இந்த அரசாங்கம் அப்படியே அசந்து போய் விட்டது, அரண்டு போய் விட்டது அப்படின்னு திமுக காரங்க ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாகவே திமுக காரங்க ஃபயர் தான் விட்டுட்டு இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னதுனால காவல்துறையினர் விசாரித்து விட்டு விடுவார்கள். அவரை வெளியே வந்தாருன்னு அவரை வரவேற்பதற்கு மாலையும் பட்டாசுகளும் ரெடியா வச்சிருந்தாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வருகின்ற வரைக்கும் திமுகவினர் அமைதி காக்கவே இல்லை, பட்டாசை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் 8:10க்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்தாரு. மாலை மரியாதை, கார்ல ஏறினாரு, தலையை வாரினாரு. உடனடியாக அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, உங்களுக்காக காத்திருந்தாங்க, தயவு செய்து கார்ல மேலே ஏறி நின்று கையாட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட செங்கப்பட்டிக்கு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூட்டு வர போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே.
கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு வராருன்னா 5:30 மணிக்கே தெரிஞ்சு போச்சு. அதற்கு முன்பாகவே தொண்டர்கள் வந்து குவிந்துட்டாங்க. 8-10 வரைக்கும் அப்படியே கால் கடுக்க நின்றுட்டு இருக்காங்க. ஏடா இவ்வளோ நேரமா நமக்காக நின்றுட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம், மேலே ஏறி கையாட்டுவோம், பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அறிவுறுத்துவோம். எதுவுமே இல்லைங்க. காரில் உட்காந்தாரு, ஏசி போட்டு வச்சிருந்தாங்க, கொஞ்சம் காற்று வாங்கினாரு, தலையை வாரினாரு, வண்டி எடு போகலாம் திருச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாரு. அங்கே இருந்த நேரு, ஏவா வேலு மற்றும் சேகர் பாபுலாம், ஐயா சாமி உங்களை பார்க்க வந்திருக்காங்க, கையாட்டுங்கன்னு சொன்ன பிறகு ஏறி கையாட்டினாரு. பிறகு தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஒரு ரோட் ஷோவை நடத்தினாரு. பிறகு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தாரு, அங்க பேட்டி அளித்தாரு. திருச்சி விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்டா தான் அங்க பேட்டி கொடுத்தார். ஏன்னா 40 பேர் உயிரிழந்து விட்ட அந்த தருணத்துல திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மடக்கி, ஏங்க 40 பேருக்கு மேலாக உயிரிழந்து விட்டார்களாம், என்னங்க உங்க பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கின்ற போது முதலமைச்சர் ஓடியே போயிட்டாராம். இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று பேட்டி அளிக்கின்ற போது அது அழுத்தம் திருத்தமா சொல்றார். நான் ஒன்றும் முதலமைச்சர் மாதிரி ஓடுகாலி அல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நின்று எதிர்கொள்வோம். நான் தான் தப்பே பண்ணலையே, பெண்களை பற்றி தவறா பேசவே இல்லையே, எங்க வீட்டில் பெண்கள் இல்லை, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லை, எனக்கு ஒரு மகள் இல்லை, மற்ற பெண்களை பார்க்குற மாதிரி தானே என்னுடைய தாய் குலத்தை பார்ப்பேன். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு இருக்குது, அதை எப்படியாவது தான் பெற வேண்டும் என்பதற்காக உதயநிதியை வச்சு பழி தீர்த்துலாம் என்பதற்காக பழி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, தஞ்சையில் நான் என்னதான் பேசினேன், விவசாயிகளுக்காக நியாயம் கேட்டேன், காவிரியில் ஏன் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏதோ தப்பா பேசுறேன்னு சொல்றாங்களே, மீண்டும் மீண்டும் அதையே நான் பேசுவேன். எங்க தப்பா பேசினேன்? எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரல, காவிரியில தண்ணி வேணும், ஏன் தண்ணி வரல? மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக இந்த அரசாங்கம் ஏன் வாய் திறக்கல, ஏன் தடுக்கல? ஏப்பா ஜூன் 12 தண்ணி திறந்திருக்கணும், ஏன் தண்ணி திறக்கல? இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுகின்ற விஷயத்திலிருந்து விவசாயிகளுக்கு நிவாரண தொகை வழங்குற வரைக்கும் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணதுனால டென்ஷன் ஆயிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மத்தியில் போய் நல்ல பேர் எடுத்துட்டானே, இதை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால நான் பேசாத விஷயத்தை பேசினேன்னு சொல்லி என் மீது வழக்க பதிந்து விட்டார்கள். நாங்களாம் வழக்க பார்த்து ஓடி ஒளிர்கின்ற ஆளும் அல்ல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஏன்னா 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள் சொன்ன பிறகு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஓடினவர் வீட்டை விட்டு வெளியே வரல, அப்படின்னா நாங்க என்ன ஓடி போய் பதுங்குகின்ற ஆளா அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டாரு. அதெல்லாம் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக பேசுறது, அவருக்குள்ள பயம் இருந்தது. ஆதவர்ஜனா சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கைது செய்யறதுக்காக காவல்துறை போது பாத்ரூம்ல 2 மணி நேரமா உட்காந்துருக்காரு. வாய்நாள்ல பாத்ரூம்ல 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கவே மாட்டாரு உதயநிதி ஸ்டாலின். இப்பதான் முதல் முறையா உட்கார்ந்து இருந்திருப்பார். இத வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு பயம். தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படணும்? சார் என்ன வழக்கு போட்டிருக்கீங்க, வாங்க நீதிமன்றத்துக்கு போகலாம், என்ன ஏன் கைது பண்றீங்க, நீதிமன்றத்தில் நான் கேள்வி கேட்கிறேன் வாங்க அப்படின்னு தில்லா வர வேண்டியது தானே. பெண்களை தப்பா பேசுனதுனால தானே கக்கூசுல போய் 2 மணி நேரம் உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனா கேட்டாரு. ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை நிறைய எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கண்டித்திருந்தார்களாம், கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டித்திருந்தார்களாம். அதனால அவங்களுக்கு நன்றி சொன்னாரு. சில அரசு கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கைது பண்ணதை கண்டிச்சாங்க, ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயோ தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே. இந்த தற்கொலைகளை பொறுத்த வரைக்கும் நான் பேசுனதை வெட்டி ஒட்டி தேசிய அளவில் பரப்பி விட்டுட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்ன தப்பா பேசியிருக்கேன், அதனால என்னைக்கும் சரி தாய் குலத்துக்கு எதிராக பேசவே மாட்டேன். ரெண்டாவது, என் மீது இருக்கக்கூடிய வழக்கை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். 9 பிரிவின் கீழாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்களாம். இப்படி விசாரணைக்கு ஆஜராகின்ற பொழுது இந்த 9 வழக்கில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவதுக்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. இரண்டாவது, நாளைக்கு நாங்க சட்டமன்றத்தில் ஒரு கை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நேற்று திருச்சி விமான நிலையத்தில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக 400 கிலோமீட்டருக்கு கூப்பிட்டு போய் அலைய வைத்தார்கள்.
மீடியாலாம் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, ஒருவேளை 10-11 மணி வரைக்கும் விசாரணை நடந்ததுன்னா ஃப்ளைட்டு பிடிக்க முடியாது, அதனால் காரில் தான் வந்தாகணும், மீண்டும் ஒரு 400 கிலோமீட்டரு, உடல் அசதி கண்டிப்பாக இருக்கும், அதனால் 10 மணிக்கு மேலே தான் விடுவாங்க அப்படின்னு ஊடகம் பேசிச்சு. ஆனால் கேள்விகளுக்கு விரைவாக பதிலளித்ததுனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே விட்டதாக காவல்துறை சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கைது திசை திருப்புவதற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பொய் வழக்கு என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனால் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, பயத்தினாலதான் என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் நாங்க திமுகவை பார்த்து பயந்துட்டோமா? அவங்க சொல்றாங்களா? ஏங்க, தனித்தே நின்று 35% வாக்குகளை வாங்கியிருக்கிறோம், நாங்க ஏன் திமுகவை பார்த்து பயப்பட போறோம்? அதுலயும் குளத்தூர்லேயே அந்த கட்சி தலைவர் தோத்துட்டாரு, அவனுடைய செல்வாக்கு என்ன என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கூட்டணி வேற எங்க கிட்ட இருக்கிறது, திமுக கிட்ட கூட்டணி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் பயப்படணும் அவங்கள பார்த்து? அவங்க தான் கலைஞர் காலத்திலிருந்து வழி வழியாக பெண்களையும் அடுத்த கட்சி ஆளுமையும் ஆபாசமா பேசி பேசி மக்களிடையே ஆதரவை இழந்து விட்டார்கள். இரண்டாவது, நாங்க திமுக மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பயந்து விட்டு அவங்கள முடக்கணும் என்பதற்காக தான் கைது பண்ணன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய். பெண்களை பற்றி யார் தவறா பேசினாலும் சரி, இதுதான் தண்டனை, விடவே மாட்டோம். ஏன் பெண்களை பற்றி பேசினா எந்த அளவுக்கு ரோஷம் வந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு, எங்க அண்ணன் ஆட்சி வந்தா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா சொல்றது உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இளம் பெண்கள் தான் இந்த தவே காட்சி வர வேண்டும் என்பதற்காக ரீல்ஸை தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. பெண்கள் போட போட ஆண்கள் பார்க்க பார்க்க ஒரு முறை வாய்ப்பளிக்க கூடாதா என்று ஓட்டு போட்டுட்டாங்க. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு தவே காட்சியாக தான் இருக்கணும். ஏன்னா கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அதனால இந்த ஆட்சி வந்தா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சுக்கிறாங்க மகளிர். அந்த பெண்கள் எந்த விதத்திலும் சரி எங்க ஆட்சியில துன்பப்பட்டு விடக்கூடாது, யாராலும் துயரப்பட்டு விடக்கூடாது. அதனால யாராயிருந்தாலும் கைது பண்ணுவோம். அது எங்க கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதே எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்ச பத்திரிக்கை வச்சு நடத்துறவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு எதிராக எழுதுனா பேசினான்னா கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால்தான் பொன்ராஜ்னு ஒரு ஆளு, அப்துல் கலாமினுடைய அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அவரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண்களை தவறா பேசினார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தருணத்துல ஆட்சியாளர் இல்ல, ஒரு கட்சி தலைவர். பெண்கள் மீது அவதூறா பேசினா விஜயே களத்துல இறங்குவார் என்பதை அவரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே டிஜிபியை சந்தித்து புகார் அளித்து விட்டு போயிருக்காரு. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுதே பெண்களுக்கு எதிராக நேரடியா எங்க அண்ணன் களத்துல இறங்கினவரு. ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா நாங்க சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபாச பேச்சை நீங்க திருப்பிக் கொள்ளாத வரைக்கும் உதயநிதியை ஆபாச நிதி என்றுதான் அழைக்கணும். இனிமே உதயநிதி இல்ல ஆபாச நிதி அப்படின்னுட்டு யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரெண்டாவது, 50 வருஷத்துக்கு நாங்க தான் கதறியே சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இழிவாக பேசுனதுக்கு தான் கைது அன்றி எங்கெல்லாம் தோக்கடிச்சிருவாங்க, சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டுருவாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தயங்கிக்கிட்டு இவங்கெல்லாம் நாம கைது பண்ணல. என்ன நீ கேள்வி கேட்டு போற? காவிரியை கேள்வி கேட்க போற, மேகதாது அணை தொடர்பாக கேள்வி கேட்க போற, அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கேள்வி கேட்க போற, மற்றபடி சட்ட ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்க போற, பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு பற்றி கேட்க போற, நாங்க கொடுத்த வாக்குறுதி பற்றி கேட்க போற. இதுக்கெல்லாம் எங்கிட்ட பதிலே இருக்காதா? நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்க தலைவர் பேச மாட்டார், பேசுனா நீங்க தாங்க மாட்டீங்க. எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் 1 வார காலம் அமைதியா இருந்தார், அப்புறம் சட்டமன்றத்தில் பேசினார், ஓட்டம் எடுத்து விட்டீங்கல்ல. எங்க தலைவர் பேசுனதுதான் தேசிய அளவில் பாத்தீங்கன்னா விவாத பொருளாச்சு. அதனால எதுவோ திமுகவை பார்த்து கைது பண்ணிட்டோம், ஏன்னு கேட்டீங்கன்னா பயந்துதான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முட்டாள்தனம். பெண்களை இழிவாக பேசினாலே அவ்வளவுதான், கைது தான். பெண்களை தெய்வத்துக்கு நிகராக வச்சு மதிக்க தேவையில்லை, பெண்களை சமமா வச்சு மதிங்க. அதுதான் பெரியார் கொள்கை. கொள்கை பேசணும்னு சொல்றாங்க, ஆனா ஜெயலலிதா எப்படி பேசினாங்க, எம்ஜிஆர் எப்படி பேசினாங்க, எடப்பாடி எப்படி பேசினாங்க. அதனால கடந்த ஆட்சியில் நாங்க எடாகுடமா பேசிக்கிட்டே தான் இருந்தோம்.
அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமே இந்த ஆட்சியில் பெண்களை பற்றி தப்பா பேசுனீங்க டப்பா டான்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணி உள்ள வைக்கணும் என்று நாமெல்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உள்ள வைக்கணும்னு நினைச்சிட்டு வச்சிங்களேன், நீங்க வெளியே வர முடியாது. நாங்க உள்ள வைக்கணும்னுலாம் ஆசைப்படவே இல்லை. இந்த மாதிரி பெண்களை தவறா பேசியிருக்கிறாரு. அவருடைய தவறை உணர வேண்டும். அதில் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் உத்தரவிடப்பட்டது. அதனால தான் எங்கள் வழக்கறிஞரை கூட வந்து நாங்கள் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. 9 பிரிவுகளின் கீழாக. ஆனால் நாங்கள் கைது செய்ய போறதில்லை, அந்த வழக்கு தொடர்பாக விசாரித்து விட்டுட போறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். இவங்கெல்லாம் கைது பண்ணி பெரிய தலைவரை ஆக்க வேண்டியதே தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு இவங்க எதிரியே இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் திமிரா பேசிட்டு போயிருக்கிறாருப்பா. திமுக காரனுக்கும் திமிரு, அதே மாதிரி தவேகா காரனுக்கும் திமிரு. இந்த 2 திமிரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு காவிரி பிரச்சனையை திசை திருப்பிட்டாங்க. 2வது மின்வெட்டு பிரச்சனையும் சரி, மின்சார கட்டண பிரச்சனையும் சரி திசை திருப்பி விட்டாங்க. மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இவங்க 2 பேரும் போட்டி போடுவதனால யாருக்கு பாதிப்பு? 3000 போலீஸை கொண்டு போய் குவித்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு அளித்து மக்கள் வரி பணம் தான் வீணாச்சு. இது நான் சொல்லலை, உதயநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்கின்றார். என்னை கைது பண்ணி என்னத்தை சாதிச்சிட்டாங்க, கொஞ்சம் சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ மொத்தத்தில் திமுக தலைமை குடும்பமானது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாக தூக்கத்தை தொலைத்து உணவை தொலைத்து புலம்பி தீர்த்த காட்சியை பார்த்தும். அதுக்கு விஜய்க்கு ரொம்ப நன்றி. தப்பு பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் கோபாலபுரம் குடும்பத்தை உள்ள தூக்கி வைக்க முடியும் என்னால் அப்படின்னு நிரூபிச்சார் பாருங்க. அதுக்கு விஜய்க்கு ஒரு நன்றியை சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஆட்சியில் சமூக வலைதளத்தில் எதனா கருத்து போட்டால் கூட திமுக வரிந்து கட்டு வந்துடுவாங்கப்பா, கைது பண்ணி உள்ளே வச்சு குருண்ட சட்டத்தில் உள்ளடைப்பதற்கு. இப்போ அவங்களை அடைக்கின்ற போது தான் எது கருத்து சுதந்திரம்னு தெரியும். 2வது எது பேசினா நல்லது, எது பேசினா கெட்டது, எது பேசினா கைது பண்ணுவாங்க அப்படின்லாம் புரியும். விஜய் அவர்கள் நல்ல கிளாஸ் எடுத்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 9 பிரிவின் கீழாக வழக்கு தொடுத்திருக்காங்களே, அது வேகம் எடுத்து உதயநிதி ஸ்டாலினை மீண்டும் உள்ள தூக்கி வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க. நன்றி.